ஒரு 4 பேர் வந்து நின்னாங்க. பெண் குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் வழங்கப்பட வேண்டும். அதுல எனக்கு மிகப்பெரிய பெருமை உண்டு, கர்வம் உண்டு, நம்பிக்கை உண்டு. பெண் குழந்தைகள் உள்ள அணிய வேண்டிய ஜெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பத்தி பேசுறேன். ஸ்டேட்டஸ் போடும்போது ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று போடுறேன்னு, உன்னுடைய எதிரியும் நண்பனும் உனக்கு எதிரியாகவும் நண்பனாகவும் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவங்களை பக்கத்துல கொண்டு வா. நான் இறங்குறதுக்கு முன்னால என் பின்னால யாரோ ஒரு 4 பேர் வந்து நின்னாங்க. அந்த 4 பேரும் 50 வயதை தாண்டியவர்கள் தான். அதுல ஒரு நபர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. You were talking about inner wear. பெண் குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் வழங்கப்பட வேண்டும். 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி. நான் அரசு பள்ளி மாணவி. அதுல எனக்கு மிகப்பெரிய பெருமை உண்டு, கர்வம் உண்டு, நம்பிக்கை உண்டு. மிகப்பெரிய விஷயம் அது. அப்போ இந்த குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. சபையில சில வார்த்தைகளை சொல்லும் பொழுது சில விதமாக தான் சொல்லுவோம், ஒரு நாகரிகம் கருதி சொல்லுவோம், அதை தாண்டி போக மாட்டோம். இன்னர் வேர் ஹாஸ் டு பி given. பின்னால இருந்து கேட்ட நபர் என்கிட்ட கேட்டது, இன்னர் வேர் அப்படின்னு you were talking about inner wear, do you mean petticoats அப்படின்னு கேட்டாங்க. நம்ம உள்பாவாடை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அத நாமெல்லாம் இந்தியர்கள் அதை இங்கிலீஷ் கொண்டு போனோம் இன்ஸ்கர்ட் அப்படின்னு நாமளா ஒரு வார்த்தை உருவாக்கிட்டோம். இன்ஸ்கர்ட் அப்படின்னு சொன்னா ஆங்கிலேயனுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளே அணியக்கூடிய அந்த வார்த்தைக்கு பெட்டிகோட் அப்படின்னு தான் பேர். அப்போ he was asking me, do you mean petticoats அப்படின்னு அவர் கேட்கிறாரு. எனக்கு பெரிய அதிசயம், நான் சொன்னதை ஒரு நபர் கேட்டிருக்காரு. அதை விட பெரிய அதிசயம், சொன்னதனுடைய கடைசி வரியை மிக முக்கியமாக எடுத்து அதை கேட்டிருக்காரு. அதை விட பெரிய விஷயம், அது எனக்கு புரியல, நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு விளக்குங்க அப்படின்னு வந்து அதற்கான எக்ஸ்பிளனேஷன் he wants to clarify it with me அப்படின்ன போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஓஹோ, இவ்வளவு உன்னிப்பாக கவனிச்சிருக்காங்களா. திரும்பி அவர்கிட்ட நான் சொன்னேன், I was not talking about petticoats, I was talking about panties. நான் பெட்டிகோட் பத்தி பேசல, பேண்டீஸ் பத்தி பேசுறேன். பெண் குழந்தைங்க உள்ள அணிய வேண்டிய ஜெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பத்தி பேசுறேன். இதை பத்தி பேசும்போதே எனக்கு திடீர்னு ஒரு சிரிப்பு வரும், ஒரு வெக்கம் வரும், கூச்சம் வரும். ஒண்ணும் வரலன்னா பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட் இடிக்கணும்னு தோணும். இதெல்லாம் தாண்டுடா, இதெல்லாம் பண்றதுக்கு நான் ஒரு நிமிஷம் கொடுத்துட்டேன். ஏன்னா இந்த வயசுல அதெல்லாம் தோணும், என் வயசுல அதெல்லாம் தோன்றது கட்டுப்படி ஆகாது. அதெல்லாம் தாண்டி வரணும், தாங்கியும் வரணும், அப்பதான் முன்னாலே என்னால பேசவும் முடியும். அவர்கிட்ட சொன்ன அடுத்த நிமிஷம் அவர் இப்படி பாக்குறாரு. இப்ப நான் சொன்னேன், குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நாப்கின் கவர்மெண்ட் கொடுக்கறாங்க. ஆனா அந்த நாப்கினை வைக்கிறதுக்கான ஒரு உள்ளாடை வேணும். அந்த உள்ளாடை போதுமானதாக இல்லாததுனால குழந்தைகளால பள்ளிக்கூடத்துக்கு வர முடியல. பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய கழிப்பறைகள் சுத்தமானதாக இருக்க மாட்டேங்குது. அந்த கழிப்பறையில தண்ணீர் வசதியும் இருக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது 3 நாட்கள் ரத்தப்போக்கு இருக்கிற குழந்தை இருக்கலாம், 5 நாட்கள் ரத்தப்போக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்க இருக்கலாம். இதெல்லாம் வெளியில சொல்ல முடியாம, அம்மா கிட்டயும் சொல்ல முடியாம, அம்மாவுக்கு அவ்வளவுதான் முடியும். அப்படிப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பேண்டீஸ் கொடுக்கப்படணும். ஒரு 3ஆவது கொடுத்தா மட்டும்தான் மழை காலத்துல மாத்தி மாத்தி அதை தோச்சு போட்டுட்டு அவங்களால உலர்ந்ததை பயன்படுத்த முடியும். ஈரமான உள்ளாடை போட்டுட்டு வர்றது எவ்வளவு பெரிய துன்பம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இத சொல்லும் போது என் முகத்துல எந்த தயக்கமும் கிடையாது. என்ன காரணம்னா, நான் பேசும்போது என் முன்னால் இருக்கிறது ஆணா பெண்ணான்னு ஒரு நாளும் பார்த்தது கிடையாது, மனிதர்களான மட்டும்தான் பார்ப்பேன். ஆணாக இருந்தாலும் கவலை இல்லை, பெண்ணாக இருந்தாலும் கவலை இல்லை, மனிதர்களான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த டம்ளருக்குள்ள தண்ணிய ஊத்தினா தண்ணி டம்ளர் மாதிரி இருக்கும், பாட்டிலுக்குள்ள ஊத்தினா பாட்டில் மாதிரி இருக்கும், குடத்துக்குள்ள ஊத்தினா குடம் மாதிரி இருக்கும், கையில எடுத்தீங்கன்னா கை மாதிரி இருக்கும். எதை எடுக்கிறீங்களோ அந்த உருவத்துக்கு அது மாறுமே தவிர தன்னுடைய நிலையை அது ஒரு நாளும் மறக்காது. 10 வருஷம் கழிச்சு இந்த தண்ணியை கொட்டினீங்கன்னா பாட்டில் மாதிரி வராது, தண்ணி மாதிரி வெளியில வரும். அதே மாதிரிதான் இறைவனுடைய தன்மை பெண் உருவத்திற்குள் வார்க்கப்பட்டிருக்கிறது, ஆண் உருவத்திற்குள் வார்க்கப்பட்டிருக்கிறது. வார்க்கப்பட்ட பாத்திரங்கள் தான் வேறே தவிர உள்ளுக்குள் இருக்கக்கூடிய இறைத்தன்மையில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால நம்பர் ஆள் நான் இதை அவர்கிட்ட சொல்லிட்டு, எனக்கு அவர் கேட்ட கேள்வின்னு நினைக்கிறேன், மேடையில பேசுற மாதிரியே திரும்பி ஒரு நபர்கிட்டயும் அதே வேகத்துல பேசிட்டு இருக்கேன். நாங்கெல்லாம் அம்மா புடவையை 10 கழிச்சு பயன்படுத்தின தலைமுறையை சேர்ந்தவங்க. அதை துவைக்க முடியாது. ஒரு காட்டன் துணியில ரத்தம் கசிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஒரு மொடமொடப்பாயிரும். எத்தனை துவைச்சாலும் அந்த ரத்தம் போகாது, அந்த கரை போகாது. அது வெளியில காயப்பட வைக்க கூடாது, ஏன்னா ஆண்கள் நடமாடக்கூடிய பகுதியில இது காயப்படாதுன்னு சொல்லுவாங்க. நிழல்ல போட்டோம்னா அது சரியா காயாது. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஏதோ ஒரு பைக்குள்ள அடைச்சிருவோம். அடுத்த மாதம் இதே மென்சஸ் வரப்போகுதுன்னா எங்களுக்கு கை கால எல்லாம் நடுங்கும். ஏன்னா அது அத்தனை மொரமொரப்பா ஆயிடும், உடம்பு எல்லாம் புண்ணாயிரும் அதை போட்டோம் அப்படின்னு சொன்னா. ஆனா அதையும் தாங்கிதான் வந்தோம். இதை நான் இன்னொரு இடத்துல சொல்லும் போது ஒரு பெண் மேடைக்கு வந்து சொன்னாங்க, மேடம் அம்மா புடவையை 10 கழிச்சுன்னு சொல்றீங்களே, அம்மாக்கு ஆக இருந்ததே ஒரு புடவை தான் ஒழுங்கா, அதையும் 10 கழிச்ச தலைமுறையை சேர்ந்தவங்கன்னு ஒழுங்கா சொல்லி கொடுங்க மேடம், இல்லன்னா பூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னாங்க.
இத நான் பேசி முடிச்சிட்டு அந்த தலைமுறையை சேர்ந்த பெண் நாம் பட்ட கஷ்டம் அடுத்த தலைமுறை படக்கூடாது, அதுக்குதான் எனக்கு கல்வி கிடைச்சிருக்கு. எனக்கு கல்வி கிடைச்சது நான் நல்லா இருக்கிறதுக்கு இல்ல, நான் பட்ட கஷ்டம் அடுத்த தலைமுறை படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் எனக்கு கல்வி கிடைச்சிருக்கு. இத சொல்லியாச்சு, இறங்கி போயிட்டாரு. எனக்கு அப்ப அவர் முத்து அண்ணாச்சின்னு தெரியாது, இதயம் நலனை நிறுவனர் தெரியாது. எண்ணி 15 நாளைக்குள்ள இதயம் நிறுவனத்திலிருந்து எனக்கு ஒரு மின்னஞ்சல் வருது. ஐ கெட் an email from them. அதுல எழுதியிருக்கு, விருதுநகரில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு 3 வீதம் உள்ளாடைகள் வழங்க போகிறோம், வருகிறீர்களா? I said yes. My yes, நான் சொன்ன yes was in capital letters. My yes was in bold letters. My yes was duly underlined. It was within quotation. இதை விட ஹைலைட் பண்ண முடியாது. I gave one strong, solid yes. நான் வரேன். அப்ப தொடங்கின நட்பு. புரிஞ்சுக்கோ. ஸ்டேட்டஸ் போடும்போது ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று போடுறேன், நட்புக்கு தரம் இருக்கணும் கணுமா. உன்னுடைய எதிரியும் நண்பனும் உனக்கு எதிரியாகவும் நண்பனாகவும் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவங்களை பக்கத்துல கொண்டு வா. பார்த்தவங்க எல்லாம் நண்பர்கள் இல்ல, பார்த்தவர்கள் எல்லாம் எதிரிகள் கிடையாது. உழைக்கணும். இது தங்கம் தானா அப்படின்னு உரைச்சு பாக்குறோம். இது வைரம் தானா இல்ல கூழாங்கல்ல கையில எடுத்து வச்சுக்கிட்டு வைரம்னு சொல்றேனா அப்படின்னு பட்டத்தீட்டி பாக்குறோம். நட்பும் அப்படிப்பட்டதுதான், பகைமையும் அப்படிப்பட்டதுதான். அது இல்லாம ஒத்துக்காது. அப்போ உடனடியா ஐ செட் எஸ். இப்போ உங்ககிட்ட மிக முக்கியமான விஷயத்துக்குள்ள வரேன். யாதுமானவள் அப்படின்னா நீங்கள் தான் அஸ்திவாரம், நீங்கள் தான் அஸ்திவாரம்னு மேடம் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தாங்க, பிரின்சிபல் மேம். நான் சொல்றேன், உன்னுடைய ஜியோமெட்ரி பாக்ஸ்ல பள்ளிக்கூடத்துல பயன்படுத்திருப்பேன். ஏன் பயன்படுத்தின கூட தெரியாம பயன்படுத்திருப்பேன், ரைட்? இல்ல உங்ககிட்ட இல்லைன்னா கடன் வாங்கி பயன்படுத்திருப்பேன். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நான் கடன் வாங்கினா நாடு கடன் வாங்கும். இந்தியா இப்ப கொடுக்கிற நாடா மாறியாச்சு, கடன் வாங்குற நாடு இல்ல. கொரோனாக்கான ஊசியை 74 நாடுகளுக்கு இந்தியா கொடுத்திருக்கு. மருந்த கடன் வாங்காது, உன்னால முடியும். அந்த கேம்பஸ்ல ஒரு பக்கம் பென்சில குத்தி இருப்போம், இன்னொரு கால் உறுதியா நிற்கும். வட்டம் போடும்போது இந்த பென்சில் குத்தின கால் தான் உலா போகும், இப்படியே உலா போயிட்டு வரும் வட்டமா. ஊன்றி நிற்கிற கால் ஒழுங்கா ஊன்றி நிற்கல அப்படின்னா வட்டம் வட்டமாக விழாது. குடும்பம் அப்படிங்கிற வட்டம் வட்டமாக இருக்கணும்னா ஊன்றி நிற்கிற கால் அங்க இருக்கிற பெண் அவ உறுதியா நின்னுட்டா அப்படின்னா வட்டம் வட்டமாக விடும். கொஞ்சம் ஆட்டம் கண்டாலும் வட்டம் வட்டமாக இருக்காது. அதத்தான் ரொம்ப அழகாக அவங்க பிரின்சிபல் மேடம் சொன்னாங்க, நீதானே அஸ்திவாரம். The superstructure is built on that. இப்போ உனக்காக சொல்றேன், நீ திரைப்படங்கள்ல பார்த்திருக்கலாம், கேட்டிருக்கலாம், இல்ல ஊடகங்கள்ல வந்திருக்கக்கூடிய கதாநாயகர் கதாநாயகி, ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு பார்த்திருக்கலாம். ஹீரோ வர்ஷிப் பண்ணலாம், ஐயோ அந்த நடிகர் நடிச்சாருன்னா கடவுளே அதுதான்ப்பா என் வாழ்க்கையின் எல்லை, இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய வயது. அதை விட நாங்களும் ஓரளவுக்கு உங்க முன்னால குப்பையத்தான் கொண்டு வந்து கொட்டியிருக்கோம். நாங்க எப்படி தப்பிச்சோம்னா எங்களுக்கு முன்னால போனவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த குழந்தைங்களுக்கு எது கொடுக்க கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கல்வியை மட்டும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனா வள்ளுவன் பயப்பட்டான், கற்க கசடு அற அப்படின்னு சொன்னான். நாங்க என்ன பண்ணினோம், கல்வியோடு சேர்ந்து கசடையும் சேர்த்து கொடுத்துட்டோம். அது கல்வியா கசடான்னு தெரியாம நிறைய பேர் கசட உள்வாங்கிட்டீங்க. இன்னைக்கு போய் தேடிப்பாரு, ஹீரோ அப்படின்னா யாருன்னு பாரு. எந்த டிக்ஷனரியிலையும் ஹீரோ அப்படின்னா லோக்கலா நீ கொண்டாடக்கூடிய, ஆஹா அப்படின்னு நீ நினைக்கக்கூடிய, அண்ணாந்து பார்க்கக்கூடிய, பாலாபிஷேகம் பண்ணக்கூடிய எந்த நபருடைய பெயரும் அகராதியில ஹீரோக்கு பக்கத்துல எழுதல, யாரையும் எழுதல. உனக்கு ரொம்ப பிடித்த நபரா இருக்கலாம், ஆனா ஹீரோ அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் வேறு. சாகசங்கள் செய்பவர்கள் அப்படின்னு பேரு. முதன்மை கதை மாந்தர் அப்படின்னு வேணா தமிழ்ல சொல்லலாம், ஆங்கிலத்தில் சொன்னீங்க புரோட்டாகனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். வில்லன் கேரக்டர் வந்து ஆன்டகானிஸ்ட் சொல்லுவோம். they are not heroes. அப்ப யாரு உண்மையான ஹீரோ, எது உண்மையான ஆண்மை, எது யார் உண்மையான ஆண் அப்படின்னு இந்த வயசுல புரியணும். ஏன்னா இதே 8ஆம் தேதி 10வது மாசம் 2035 நீ எங்க இருக்க அப்படிங்கிற புரியறதுக்கு இது காரணமா இருக்கும். இன்னைக்கு பிரின்சிபல் கிட்ட நான் ஒரு கேட்டேன், அது கேட்கும் போதெல்லாம் எனக்கு கூச்சமா இருக்கும், ஆனாலும் கேட்பேன், டிராப் அவுட்ஸ் இருக்கா சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம் கேட்கறதுக்குள்ள பேச்சு மாறிடுச்சு. என்ன காரணமாக இருந்தாலும் சரி, கல்வி மாதிரி உனக்கு ஒரு கவசம் கிடையாது. யார் தாக்கினாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு கல்வி மாதிரி உனக்கு ஒரு கவசம் கிடையாது. தாக்கும் போது எதிர்த்தாக்கு தாக்குறதுக்காக கையில கல்வி மாதிரி ஒரு ஆயுதம் கிடையாதுன்னு மனதில் வச்சுக்கோ. ஏதேதோ பஞ்ச் டயலாக் எல்லாம் தலைக்குள்ள கொண்டு போய் வைக்கிறல்ல, இத முதல்ல வை. உண்மையான ஆண்மை என்னங்கிறதுக்கு நான் இப்ப விளக்கம் கொடுக்கிறேன். என்னுடைய வயதும் அனுபவமும் சொல்லி கொடுத்தது நான் சொல்றேன். சின்ன குழந்தைங்க நீங்க,
யாரோ ஒருத்தருடைய குரல் கேட்டு, ஏதோ ஒரு டயலாக கேட்டு, ஏதோ ஒரு மேனரிசம் காத்து, அவர் இப்படி பார்த்தா ஒரு அழகா இருக்கு, அப்படி பார்த்தா ஒரு அழகா இருக்கு, சிரிச்சா அழகா இருக்கு, தலையை சீவன அழகா இருக்கு. அழக பத்தி உன்னுடைய விமர்சனங்களும் அதை பத்தி விளக்கங்களும் ரொம்ப அபாயகரமானதாக இருக்குடா. எப்போ உன்னுடைய ஒரு பெண் தன்னுடைய வேதனையை வெளியில சொல்ல முடியாம, வார்த்தைகளால வர்ணிக்க முடியாம, தலையை குனிஞ்சுகிட்டு, கடவுளே இந்த குழந்தை கொண்டு வந்து நிறுத்திட்டே, இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன், அது பெருவெள்ளம் வந்து அந்த தண்ணிக்குள்ள முழங்கால் அளவு நனைஞ்சு மாதவிடாய் காலத்துல துணியை நான் மாத்தணும், நான் எங்க போவேன் அப்படின்னு தவிக்கிற பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் சிறுநீர் கழித்தே ஆகணும், அதுதான் என் குழந்தை ஆரோக்கியத்திற்கு நல்லது, சிறுநீரை அடக்கி கொண்டு தேக்கி கொண்டு இருந்தால் கர்ப்பமான பெண்ணுக்கு ஆபத்து அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணுவேன், எனக்கு மறைவான இடம் கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்ணாக, ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒரு ஆபத்துல ஒரு பெண் வெளியே சொல்ல முடியாம, பக்கத்துல துணைக்கும் ஆள் இல்லாம கலங்கி நிற்கும் போது, வாய் விட்டு அவ வார்த்தையை சொல்றதுக்கு முன்னால அவளுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்து அவ கையில கொடுத்துட்டு அவ நிமிர்ந்து நன்றின்னு சொல்றதுக்கு முன்னால அடுத்த பெண்ணுக்கு உதவுறதுக்கு யார் நகர்ந்து ஓடுறாங்களோ அதற்கு பேர் தான் ஆண். அது மட்டும்தான் ஆண்மை.